அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மனிதர்களாகிய நமக்கு ஓர் இக்கட்டான சூழ்நிலை வாழ்க்கையிலையோ தொழிலையோ வேலையிலையோ வரும்போது நம்ம அடுத்து என்ன செய்வது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருப்போம். அதே மாதிரி இன்றைக்கி மாலையில் நடைபயிற்சியின் போது இந்த காட்சியை நான் பார்த்தேன். இந்த மான்கள்லாம் துள்ளி குதிக்காமல் ஒரே இடத்துல அமைதியாக நிற்கதை பார்த்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதாவது நிறைய காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வெட்டுறதுனால இவங்க வெட்ட வெளியில் இந்த மான்கள்லாம் அப்படி அமைதியாக நிற்குது பாருங்கள். இந்த மாதிரி சூழ்நிலை மனுஷங்களாகி நமக்கு வரும்போது என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்? ரொம்ப மன தைரியத்துடனும் மன உறுதியுடன் தான் இருக்கணும். இதைத்தான் நம்ம ஔவையார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. எத்திசை செல்லினும் அத்திசை சோரே, கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம், மன தைரியத்தோடு இருப்போம், நல்லா வாழ்வோம், இலக்கியம் படிப்போம், இன்பமாக வாழ்வோம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.